போது இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற படை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா அவன் அந்த கோலியாத்தை குறித்து ஒரு பெரிய ஸ்டடி ஒன்று பண்றாங்க. சரி, இவன் யாரு, இவன் எங்க இருந்து வந்தான், இவனுடைய சின்ன வயசு எங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சவுல் இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவன் தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் அப்படின்னா அவனை குறித்து ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி அவனுடைய கையிலே இருக்கிற ஈட்டியினுடைய அளவு, அவனுடைய தலசீரா எவ்வளவு இருக்குது, கேடகத்தை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி பண்ணி அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறதுனால யாருமே முன்னாடி போகல. ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தாவீது அந்த இடத்துல வருகிறான். அப்ப சவுல் சொல்றான், எப்பா எங்களாலே முடியல, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, உன்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. இந்த தாவீது சவுலினிடத்துல ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்றாரு, ஒரு கதை ஒன்னு சொல்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த, தான் செய்த, தான் சின்ன வயதிலே கர்த்தர் அவனை கொண்டு செய்த ஒரு பெரிய ஸ்டோரிய, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்ப சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துருச்சு, ரெண்டையுமே நான் தான் அதை ஜெயிச்சேன், நான் கொன்னேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அதே போல இந்த கோலியாத் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சவுல் வேற எந்த வார்த்தையும் சொல்லாம, சரி போப்பா நீ கொஞ்சம் போய் வேணா ட்ரை பண்ணி பார் அப்படின்னு அனுப்பி விடுகிறார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பாரே ஆனால் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் என் வாழ்க்கையில எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி, எதற்கு இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குது, அந்த ஸ்டோரியை யாரிடத்திலும் நீங்க சொல்ல முடியாம இருக்கலாம். ஒருவேளை அதை கேட்கிறதற்கு கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நடத்துகிற பாதை அது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குமானால் நான் நம்புறேன், இந்த ஸ்டோரி உங்களை அழிப்பதற்காக அல்ல, ஒரு நாள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கோலியாத்தை எதிர்க்கிறதற்கு, கர்த்தர் பெரிய இடத்திற்கு போவதற்கு, பெரிய பிரச்சனையை சந்திப்பதற்கு, பெரிய சவால்களை சந்திப்பதற்கு இந்த ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய காரணமாய் அமைய போகிறது. ஹல்லேலூயா.